கணேஷ் அங்காடியோட சின்ன எலி பத்தின உண்மை கதை தெரியுமா? இது புத்தி, இரக்கம், மாற்றம் பத்தின அழகான கதை. கடைசி வரை பாரு. ஒரு சூப்பர் ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கொடிய அசுரன் பேர் கஜமுகாசுரன். சிவனிடம் தவம் செய்து ஒரு வரம் வாங்கினான். எந்த ஆயுதமும் அவனை அடிக்க முடியாது. ஆனா அவன் தானா எலியா மாறினா மட்டும் தோற்கலாம். அகந்தை அதிகமாச்சு. உலகம் முழுக்க கெடுதி செய்தான். யாராலும் நிறுத்த முடியல. தேவர்கள் எல்லாம் கணேஷிடம் உதவி கேட்டாங்க. பெரிய போர் நடந்தது. எல்லா ஆயுதங்களும் வேலை செய்யல. தப்பிக்க அசுரன் திடீர்னு சின்ன எலியா மாறி ஓடினான். கணேஷ் புத்திசாலி. அவன் காலால் மெதுவா எலியை பிடிச்சு தன் தந்தத்தால் தொட்டு ஆசீர்வாதம் கொடுத்தான். அசுரன் எப்போதும் எலி வடிவத்திலேயே இருக்கும்படி. ஆனா இதுதான் ட்விஸ்ட். கணேஷ் அவனை கொல்லல. பெரிய இரக்கத்தோடு அசுரனோடு அகந்தையை பக்தியா மாத்தி தன் வாகனமா மூஷிகனா ஆக்கினான். இதனால்தான் கணேஷ் எலி மேலே ஏறி இருப்பார். உண்மை சக்தி அழிக்கிறதுல இல்ல, இரக்கத்தோட மாத்துறதுல இருக்கு. இன்னைக்கும் இது நமக்கு பாடம். புத்தியால எதிரிகளை நண்பர்களா மாத்தலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கணபதி பாப்பா மோர்யா போடு. சப்ஸ்கிரைப் ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் தமிழ்.